இசை உலகில் பல சாதனைகள் புரிந்த ஆசா போஸ்லே பல தசாப்தங்களாக தனது குரலால் ரசிகர்களை கட்டி போட்டுள்ளார். ஏகப்பட்ட பாடல்கள் மூலம் ரசிகர் மனங்களில் இடம்பெற்ற இவரது வாழ்க்கை பயணமும் இசை பயணமும் கவனிக்கத்தக்கது. இப்போதைய மகாராஷ்டிரா, அப்போதைய சாங்லியில் உள்ள கோர் எனும் குக்கிராமத்தில் 1933ஆம் ஆண்டு பிறந்தவர் ஆசா போஸ்லே. தந்தை மராத்திய இசை மேதையான பண்டிட் தீனநாத் மங்கேஷ்கர். ஆஷாவுக்கு 9 வயது இருக்கும் போதே அவரது தந்தை காலமானதும் குடும்பமே மும்பைக்கு குடிபெயர்ந்தது. அவரது மூத்த சகோதரியான லதா மங்கேஷ்கர் உடன் குடும்பத்தை பேணுவதற்காக திரைப்படங்களில் நடிக்கவும் பாடவும் துவங்கினார் ஆஷா. 1943ஆம் ஆண்டு தன்னுடைய இசை பயணத்தை தொடங்கிய ஆசா போஸ்லே கர்நாடக இசை, கஜல், பஜனை பாடல்கள், பாப் இசை என பல்வேறு வகை பாடல்களை பாடியுள்ளார். 1943இல் தட்டா தவ்ஜேகர் இசையில் உருவான மாஜாபால் என்ற மராத்தி படத்தில் சலா சலா நவ் பாலா என்ற பாடல் மூலம் திரைத்துறையில் காலடி எடுத்து வைத்தார் ஆஷா. இந்தியில் அவரது அறிமுகம் 1948இல் ஹன்ஸ்ராஜ் பெல் இசையமைத்த சுனரியா படத்தில் சாவன் ஆயா பாடலின் மூலம் அமைந்தது. அதன் பின்னர் நோ லுக்கிங் பேக் என்றே சொல்லலாம். வரிசையாக பாடல்கள், அவரது குரலுக்கு சொக்கிப்போன ரசிகர்கள் என இசை ராஜ்யத்தை அமைத்தார். 40களின் துவக்கத்திலிருந்து 50கள் வரை முன்னணி பாடகர்களாக இருந்தவர்களுடன் போட்டி போட்டு பாடும் அளவுக்கு வளர்ந்தார். 1940களில் இருந்து 2020 வரையில் எக்கச்சக்கமான பாடல்களை பாடியுள்ளார். அவரது சில முக்கிய பாடல்கள் டம் மாரோ டம், ஹரே ராம ஹரே கிருஷ்ணா, ஜும்கா கிராரே, மேரா ஷாயா, ஈனா மீனா டீகா, ஆஷா, ஏ மேரா தில் யார்கா திவானா, டான், ரங்கீலா ரே ரங்கீலா. அவர் பணியாற்றிய எந்த காலகட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த வருடத்தின் முக்கிய பாடலாக இருப்பது அவரது குரலில் உருவான பாடலாகத்தான் இருக்கும். அது எந்த அளவுக்கு என்றால், பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸாக அவர் மாறிப்போனதை குறிக்கும்படி நம்முடைய தமிழ் படம் ஒன்றில் நடிகர் வடிவேலு பெரிய ஆஷா போஸ்லே என்று குறிப்பிடும் காட்சி இருக்கும். இந்த அழகான குரலை தமிழுக்கு அழைத்து வந்த பெருமை இளையராஜாவையே சாரும். எங்க ஊரு பாட்டுக்காரன் படத்தில் செம்பகமே செண்பகமே பாடல் தான் ஆஷாவின் முதல் தமிழ் பாடல். பின்னர் சேதுபதி IPS படத்தில் நடசாத்து, மீரா படத்தில் ஓ பட்டர்ஃப்ளை, நேருக்கு நேர் படத்தில் எங்கெங்கே, இருவர் படத்தில் வெண்ணிலா வெண்ணிலா, ஹேராம் படத்தில் நீ பார்த்த பார்வை, அலைப்பாகிதே படத்தில் செப்டம்பர் மாதம், சந்திரமுகி படத்தில் கொஞ்ச நேரம் என மறக்க முடியாத பாடல்களை பாடியுள்ளார். தமிழை பொறுத்தவரை அவர் பாடிய பாடல்களின் அளவு குறைவே என்றாலும் அப்பாடல்கள் அனைத்தும் காலத்தால் அழிக்க முடியாத தன்மையுடன் இருக்கும். OP நய்யார், கயாம், ரவி, ST பர்மன், RD பர்மன், பாப்பி லஹிரி, இளையராஜா, AR ரஹ்மான், ஜெய்தேவ், சங்கர் ஜெய்கிஷன், அனுமாலிக் ஆகிய இசையமைப்பாளர்களுடன் அதிக பாடல்களில் பணியாற்றியுள்ளார். 2 தேசிய விருதுகள், தாதா சாஹேப் பால்கே விருது, பத்ம விபூஷன், கிராமி விருதுகளுக்கு 3 முறை நாமினேட் ஆனவர். இந்தியாவிலிருந்து கிராமிக்கு நாமினேட் ஆன முதல் இந்தியர் என்ற பெருமையும் அவருக்கே. இதற்கெல்லாம் மணிமகுடம் போல 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 12,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி கின்னஸ் சாதனையிலும் இடம்பெற்றுள்ளார். ஆரம்ப காலகட்ட சிரமம், முதல் திருமணத்தில் பிரச்சனை, சகோதரி லதாவுடன் மனஸ்தாபம் என அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் சிரமங்கள் இருந்த போதும் இசை என்று வந்துவிட்டால் அவரது குரலால் மகிழ்விப்பதை அவர் நிறுத்தவே இல்லை. 2024இல் தனது 91வது வயதில் அவர் பாடிய ஷயான் பினா அவரின் இசை குடும்ப பாரம்பரியத்தை விளக்கும் பாடலாக அமைந்தது. இந்த உலகில் திறமையானவர்களின் கலை என்றும் நிலைத்து நிற்கும் என்பதற்கு ஆஷாவின் வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம்.